அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845517787. தங்கத்தை மட்டுமல்ல, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஆன்லைன் கோர்சஸை மிஸ்டர் டிஆர் அருள்ராஜன் அவர்கள் நடத்திட்டு வராங்க. இதில் நீங்க ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வெப்சைட் லிங்க் ஆர் கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், நான் டிஆர் அருள்ராஜன். அதனுடன் இணைந்து கேண்டில் ஸ்டிக் ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து நம்ம பகுதியாக கொடுத்துட்டு வரோம். எபிசோட் 6க்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த வாரம் எபிசோட்ல நம்ம 6வது எபிசோட்ல பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் அப்படின்ற கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி பார்க்க இருக்கிறோம். ஸோ அதே நேரம் நம்ம இந்த நிகழ்ச்சி அதனுடன் இணைந்து ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராமா படிப்படியா தமிழ்ல சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த வாரம் படிக்கிற இந்த ஹேமர் அப்படின்றது ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படின்ற வகையில வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஹேமர் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இறக்கம் நடந்த பிறகு வரக்கூடிய ஒரு உருவமைப்பு. இறக்கம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம டவுன் ட்ரெண்ட்ல லோவர் டாப் லோவர் பாட்டம் இப்படி வந்துட்டு அதனுடைய முடிவில் இந்த மாதிரி ஒரு ஹேமர் ஃபார்மேஷன்ஸ் வருது வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த டவுன் ட்ரெண்டோட முடிவில் அந்த ஹேமர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன பாடி, இதை பார்த்தீங்கன்னா சின்ன பாடி ஆன் டாப், அது பிறகு கீழே நீளமான ஒரு விக் ஆர் ஷேடோ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த உருவமைப்பு தான் நம்ம ஹேமர் சொல்றோம். இந்த ஹேமர் தலை சின்னதா இருக்குது இல்லையா, பாடி சின்னதா இருக்கும்போது கலர் அப்படின்றது முக்கியத்துவம் இல்லை. அந்த தலையோட கலர் பச்சையாக இருக்கலாம், சிவப்பாகவும் இருக்கலாம் அப்படின்றதையும் நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாதாரணமா ஒரு 4-5 நாள் விழுதுட்டே இருக்குது மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு ஹேமர் வருது அப்படின்னா இந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டு மார்க்கெட் மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இது ஒரு புல்லிஷ் சிக்னல் அப்படின்றதுனால நம்ம எப்படி பார்க்குறோம், பையர் நிறைய உள்ள வந்துட்டாங்க, வாங்குவதற்கான ஒரு அறிகுறியை கூட பார்க்கணும். பட் எல்லாத்துக்குமே கன்ஃபர்மேஷன்றது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ நம்ம இதை ஒரு வரைபடமா பார்க்கும்போது எப்படி அந்த ஹேமர் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி விலை ஏறி இறங்கி இல்லையா, இறங்கும் போது செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அப்புறம் மேல ஏறி பையர் ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் கீழே லோ வந்தாலும் முடியும் போது மேல ஏறி முடியறத நம்ம பார்க்குறோம். ஸோ இங்க நான் 2 வகையான ஹேமரிங் போட்டிருக்கிறேன். பச்சை நிறத்துல பாடி இருக்கிறதும் சிவப்பு வண்ணத்துல பாடி இருக்கிறதும் ரெண்டுமே போட்டிருக்கேன். ரெண்டுமே ஹேமர் தான். ஸோ பாடி சின்னதாக இருக்கணும், அதனுடைய விக் ஆர் ஷேடோ நீளமாக இருக்கணும். ஒரு சின்ன கணக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடியோட சைஸுக்கு 3 மடங்கு இந்த விக் இருந்தா அது ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு ஹேமரா இருக்கும் அப்படின்றது ஒரு வழிமுறை. ஓகே, ஸோ இப்போ அப்படியே ஹேமர் ஏறிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். தலைக்கு மேல என்ன ஆகணும், ஏறுவதற்கான முயற்சிகள் நடக்கணும். அப்போதான் அது சக்சஸ்ஃபுல்லான ஹேமரா இருக்கும். ஹேமர் ஆல்சோ கேன் ஃபெயில், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரி, ஸோ நான் இங்க அதானி போர்ட் அப்படின்றதுல ஒரு டெய்லி சார்ட்ல ஒரு ஹேமர் இங்க நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஹேமர் அப்படின்றது பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, இந்த பாட்டம் ஏரியால வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இறக்கம் அப்படின்றது ஏறக்குறைய தொடர்ந்து ஒரு 3, 6, 8 நாளா இறங்கின பிறகு நடுவில் ஒரு சின்ன சின்ன ஏற்றங்கள் இருந்தாலும் கூட ஓவராலா டவுன்ல இருந்து அதன் பிறகு ஒரு ஹேமர் வருது. ஹேமர் வரும்போது நமக்கு ஒரு பாடி நீளமான விக்குன்னு சொன்னோம். மேல அந்த பாடிக்கு மேல சின்னதான ஒரு குட்டி விக்கு இருந்தா அது அப்ளிகபிளா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ அதையும் நம்ம ஹேமரை தான் கன்சிடர் பண்ணணும். இப்போதைக்கு இந்த இறக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹேமர் ஒரு கன்ஃபர்மேஷனா தலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கணும். அந்த ஹையை கட் பண்ணி மேல போனதான் நம்ம அது வாங்குவதற்கான இடமாக பார்க்கணும். இதுல 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, அந்த ஹேமரோட ஹையை தாண்டி மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏறினது அங்க ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி திரும்பி வந்தாலும் கூட இந்த ஹேமர் பையர்ஸ் எந்த இடத்துல இருந்து அதை லிஃப்ட் பண்ணாங்களோ, மேல் நோக்கி நகர்த்தினார்களோ, அதே இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அது திரும்பவும் ரிவர்ஸ் ஆகி மேல் நோக்கி செல்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஹேமர் வந்த பிறகும் கீழ் நோக்கி இறங்கி அதன் பிறகு அதுல சப்போர்ட் எடுத்து திரும்பினாலும் அதுவும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ புல்ஸ் என்ன பண்றாங்க, டிஃபெண்ட் தி ஹேமர் லோ நான் கொடுத்துருக்கேன். இதை இன்னொரு வகையா சொல்லும்போது என்ன சொல்லணும், இது ரிவர்சல் ஏரியால வரக்கூடிய ஒரு பை, ரிவர்சல் பை, டவுன் ட்ரெண்ட் முடிவுக்கு அப் ட்ரெண்டாக மாறக்கூடிய இடமா பார்க்கணும். சரி, ஸோ இந்த மாதிரி ஹேமர் அப்படின்றது ரிவர்சல்ல வரக்கூடியது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதே மாதிரி இப்ப நான் என்ன உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன், ரீட்ரேஸ்மெண்ட்ல, ஓகேவா. ஸோ இங்க ரீட்ரேஸ்மெண்ட் RETRA வரணும்.
ஓகே. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் வருது. ரீட்ரேஸ் பண்ணா என்ன அர்த்தம்? இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது, அப்போ ரிவர்சல் ஆயிடுச்சு, மேலே அப் ட்ரெண்டா ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏறிட்டு கீழ் நோக்கி திரும்பும் போது இந்த இறக்கம் என்பது இந்த ஏற்றத்தினுடைய இறக்கம் அப்படின்னா ஒரு டெம்பரரியான ஃபால். அந்த டெம்பரரியான ஃபால் முடிஞ்சு மீண்டும் ஏற ஆரம்பிக்கும் போது அந்த ஏற்றம் வந்து வலிமை பெறதா பார்க்குறோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய ஹேமர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் அந்த ஒரு கேண்டில், இது வந்து வீக்லி கேண்டில், நிறைய நாள் இறங்கி ஏறி இருக்கும். ஸோ இந்த வீக்லி கேண்டில் ஹேமர் ஃபார்ம் ஆகி அதுக்கு அடுத்த 2 வாரம் கழிச்சு என்ன பண்ணுது, அந்த ஏற்றத்தை, அதாவது அந்த ஹேமருடைய ஹையை உடைச்சு மேலே போறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ஹேமரோட எங்க பிரேக் பண்ணதோ அங்க மீண்டும் கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கறதையும் நம்ம பார்க்கிறோம். இது பஜாஜ் ஃபின்சர்வ்ல நம்ம பார்க்கக்கூடிய ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஒரு பை. எப்படி நம்ம ரிவர்சலுக்கு படிச்சோமோ அது மாதிரி இப்ப என்ன படிக்கிறோம், ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான பையை படிக்கிறோம். ஓகே. ஸோ இட்டர்னல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்ல அதே மாதிரி ஹேமர் அட் த பாட்டம். ஸோ தொடர்ந்து இறங்கிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். ஒரு 5-6 நாளா இறங்குது, 5 நாளா இறங்குதுன்னு போது 6வது நாள் இறக்கம் தடுக்கப்பட்டு திரும்ப என்ன நடக்குது, அடுத்த நாள் அந்த ஹையை கட் பண்ணி மேலே போகும்போது தான் ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இறக்கங்கள் முடிந்து ஏற ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனோட வாங்குறதுன்றது சேஃபான என்ட்ரியாக இருக்கும். இன்ஃபோசிஸ் ஹேமர் மந்த்லி சார்ட்ல காட்டுற பாருங்க. இது வந்து இப்போ ரீசெண்டா நமக்கு மந்த்லி சார்ட்ல இந்த ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனுடைய லோ எவ்வளவு, 1304. இப்போதைக்கு இந்த ஹேமர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன, மந்த்லி சார்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் வீக்லி டெய்லி, இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஹேமர் அப்படின்றது இந்த 1304ன்னா 1300 வச்சுக்கலாமே. இந்த 1300 டிஃபெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஸோ ஃபார் எனி ரீசன் இன்ஃபோசிஸ் 1304 1300க்கு வந்தா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம் அப்படின்றது நமக்கு இந்த மந்த்லி சார்ட்ல, நம்ம வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், டெய்லி சார்ட் எல்லாத்துலயுமே ஹேமர் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பிஐ லைஃப்ல பாத்தீங்கன்னாலும் இந்த ஹேமர் ரீட்ரேஸ்மெண்ட்ல வருது. ஏற்கனவே நான் ரீட்ரேஸ்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே இங்க சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். விலை ஏறி அதன் பிறகு இறங்கி அதன் பிறகு மீண்டும் ஏற ஆரம்பிக்கும் போது ஏற்றம் அதிகமாகும், இறக்கம் குறைவா இருந்து எந்த ட்ரெண்ட்ல இருக்கிறோம், அப் ட்ரெண்ட்ல இருக்கிறோம். ஸோ இந்த அப் ட்ரெண்டினுடைய ரீட்ரேஸ்மெண்டோட முடிவுல ஒரு ஹேமர் வந்திருக்கு. ஸோ இந்த ஹேமர் என்ன சொல்லுது, ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சாச்சு, நான் புதிய ஏற்றத்துக்கு என்னை தயார் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருந்து அது வலிமையாக ஏறுறதை நம்ம பார்க்கிறோம். மீண்டும் இறங்கி வரும்போது கூட அந்த ஹேமர் ஏரியால மீண்டும் சப்போர்ட் எடுத்து திரும்பறதையும் நம்ம பார்க்கிறோம். எஸ்பிஐ லைஃப் மந்த்லி சார்ட்ல நம்ம நிறைய விஷயங்களை இந்த இடத்துல வந்து நம்ம சார்ட் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வெறுமனே ஹேமர் அது வந்தா ஏறும் அப்படின்லாம் பொதுவாக நம்ம கத்துக்கிறது தாண்டி எவ்வளவு நுணுக்கங்கள் அதுல இருக்குது அப்படின்றத படிப்படியா கத்துக்கிட்டு வரோம். அதை செயல்படுத்தும் போது இன்னும் நிறைய கத்துப்பீங்க. விப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பிரைஸ் ஏறும் போதெல்லாம் இங்க தடுக்கப்பட்டு கடைசியில இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஹேமர் வந்திருக்கு. இந்த ஏற்றத்தின் முடிவில் ஒரு ஹேமர் வந்திருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ஏற்கனவே நிறைய அட்டம் ஃபெயில் ஆன கண்டிஷன்ல இந்த ஹேமர் ஃபார்மேஷன் என்ன சொல்லுது, புல்ஸ் இன்னொரு அட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அதன் பிறகு என்னாச்சு, தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த நாள்ல இங்க பார்க்க முடியுது. ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரோக்கன். ஸோ அந்த மாதிரி நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்ல எப்படி ஹேமர் ஒரு ரோல் பிளே பண்ணுதோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லயும் இந்த ரோல் பிளே பண்றதை நம்ம இப்போ பார்க்குறோம் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா. ஓகே. ஸோ போன வாரம் நம்ம படிச்ச விஷயத்தை நான் குயிக்கா உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்றேன். நம்ம டோஜின்னு பார்த்தோம் இல்லையா, பையரும் சிலர் ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடிய இடம், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்றது அதனுடைய ஹை லோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய ஃபாலோ அப்பா சொல்றேன். போன எபிசோட்ல நம்ம டோஜி ஒரு இறக்கத்தின் முடிவில் வந்திருக்கு, டாடா ஸ்டீலுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த வாரம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 9.5% 4 நாள்ல கட 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 4.5% அளவுக்கு ஏறி இருக்கிறதா பாக்குறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு உதவுதா? எஸ். அதே மாதிரி டோஜி டாடா கன்சியூமர்ல நம்ம பார்த்தோம் ஒரு இறக்கத்தின் முடியல. இது வந்து லாங் லெக் டோஜின்னு பார்த்தோம் இல்லையா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அப்படின்றது கிட்டதான் இருக்குது. ஆனா அந்த விக்கு மேலே கீழே நீளமா இருந்தா அதை நம்ம வெறும் டோஜி சொல்றது இல்லை, லாங் லெக் டோஜின்னு சொல்றோம். இதுவும் பவர்ஃபுல்லான ஃபைட் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர் அப்படின்னு பாக்குறோம். இப்போ இந்த லாங் லெக் டோஜி வந்த பிறகு என்னாச்சு, தெர் வாஸ் அ பவர்ஃபுல் மூவ், நல்லா கடகடன்னு ஏறிச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா 4 நாள்ல ஒரு 5% ஏறிச்சு. அப்புறம் கீழே இறங்கியாச்சு, அது வேற விஷயம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மீட் டவுன் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த டோஜி என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது, ஒரு 4%, 5%, 6%, சில இடத்துல 9% கூட பிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ டாக்டர் ரெட்டி லேப்லயும் நம்ம என்ன பார்த்தோம், இதே மாதிரி ஒரு இறக்கத்தின் முடிவுல
நீளமான ஒரு லாங் லெக் டோஜி அதை நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு திருப்பத்துக்கான அடையாளமா தான் இருக்குது. ஆனாலும் என்ன நடந்திருக்கு, இந்த டோஜி ஃபார்ம் ஆன பிறகு ஏற முயற்சி பண்ணுச்சா, ஆமா. இருந்தாலும் அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டி பண்ணியிருந்தோம்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க தடுக்கப்பட்டு கீழ் நோக்கி வரலாம்னு சொல்லிட்டு. ஆனாலும் அங்க தடுக்கப்பட்டு இறங்கி வந்தாலும் இன்னும் இந்த டோஜியோட லோ அப்படின்றது இன்னும் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது டெய்லி சார்ட்ல. ஸோ வரக்கூடிய நாள்லையும் இது எப்படி நடக்குது நீங்க பாருங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக்கும் பண்ணுங்க. பொதுவா நம்ம தொடர்ந்து கேண்டில்ஸோட முக்கியத்துவத்தை படிப்படியா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். கீப் வாட்சிங் த மேஜிக் ஆஃப் கேண்டில். இந்த எபிசோட் அப்படின்றது 5வது முடிவுக்கு இப்போ 6ல போயிட்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு வாங்க. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்றது ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன். ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது நம்ம எவ்வளவு சீக்கிரம் மற்றவங்களுக்கு எடுத்துட்டு போறோமோ அது நம்ம குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு நல்லது செய்யணும். அடுத்த எபிசோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.